ரொம்ப நாளாக யோசித்து இதை எப்படி முடிக்கலாம், இதை முடித்தா பிரச்சனை வருமா வராதா, இதை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் முடிச்சுக்கிருக்கீங்களே, ஒரு குழப்பத்துக்குள்ளே இருக்கீங்களே, அந்த குழப்பத்துக்கு விடை கிடைக்க போகுது. நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படலாம். ஓகேவா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரிஷபராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்க போகுதுங்க. உங்களோட ராசியில் 6ஆம் இடத்துல அமர்ந்த செவ்வாய் இப்போ உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர போகிறார். அப்போ இவ்வளோ நாளாக பேச மாட்டேன், நான் அவங்க கூட பேசவே மாட்டேன், எனக்கு உனக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கணவர் சொல்லிவிட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போய் தனியாக உட்காந்துருக்காரா? இல்லை வீட்டுக்குள்ளேயே கதவை பூட்டிட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்காரா? எப்படா பேசுவார், நம்ம கணவர் எப்போ நம்மளை புரிஞ்சுக்கிடுவார்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? அந்த வருத்தம் நீங்கள் போகுது. கோச்சார கிரகங்கள் ரீதியாக, அதாவது உங்கள் சுய ஜாதகம் வேறு, ஆனால் கோச்சார கிரகங்கள் ரீதியாக பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு, பேசவே மாட்டேன்னு சொல்கிற கணவன் மனைவி பேசி ஒரு அந்யுன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம்